அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாண்புமிகு கல்வி அமைச்சர் முன்னாடி சங்கங்கள் நேற்று குறைகள்லாம் சொன்னாங்க இல்லையா? அது சம்மந்தமான செய்தி ஹிந்து தமிழில் வந்திருக்குதுங்க. அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கலான்னு தான். முதல்வரின் அனுமதி பெற்று ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிப்பேன். அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர்களோட பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அதை முதல்வரோட அனுமதி பெற்று நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்குறாங்க. முதல்வரின் அனுமதி பெற்று ஆசிரியர்களின் என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற போராடுவேன் என்று ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளிடம் பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் அனைத்து ஆசிரியர்களின் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் நேற்று கலந்துரையாடினார். முன்னதாக அமைச்சர் பேசியதாவது, உலகில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அந்த வகையில் நாமும் பிரச்சனைகளை பேசி அதற்கு தீர்வு காண போகிறோம். சில பிரச்சனைகளை எளிதில் சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த செய்தியில் நமக்கு தேவையானது மட்டும் கொடுக்குறேன். எது மக்களுக்கு நல்லது, எது மாணவர்களுக்கு நல்லது, எது பெற்றோருக்கு நல்லது, எது ஆசிரியர்களுக்கு நல்லது என்பதை மட்டுமே இலக்காக கொண்டு பயணித்து வருகிறது நமது பள்ளிக்கல்வித்துறை. அப்படிப்பட்ட இத்துறையின் ஆணிவேர்களாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு சங்கம் பேசுவது இன்னொரு சங்கத்திற்கு முரணாக இருக்கலாம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சங்கமும் தங்கள் நிலைப்பாடு, தங்களின் கோரிக்கைகளை சொல்லலாம். கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும். எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வரின் அனுமதி பெற்று ஆசிரியர்களின் என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமோ அவற்றை எல்லாம் நிறைவேற்ற முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், இயக்குனர் கண்ணப்பன், தொடர்கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகிய கலந்துருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்களோட இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் கோரிக்கையான டெட் மதிப்பெண் குறைக்கிறது, அப்படி இல்லைன்னா அனைவருக்கும் ஒரே மாதிரியான 60 மதிப்பெண் கொடுக்கறது, அண்ட் அனுபவ மதிப்பெண்கள் வருடத்திற்கு ஒரு புள்ளி கொடுக்கறது. இதில் என்ன விஷயத்த அவங்க ஏற்றுக்கிறாங்கன்றது போக நமக்கு தெரியும். கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கு, 25 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட சொன்ன பிறகு என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த அப்டேட் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு தகவலை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.